இது ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலான்னு இல்லை. சில சமயம் எழுதும்போது ஒரு கேரக்டர் வந்ததுன்னா அந்த கேரக்டர் யார் சரியாக இருக்கும்னு யோசிப்போம். பட் நம்ம யார் சரியாக இருக்கோம் அவங்களுக்கும் டைம் இருக்கணும், அவங்களுக்கு டேட்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அதோட பண்ண முடியும். ஸோ அது இல்லைன்னா நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், இது ஒரு ஃபிக்ஸ்டு இதுன்னு இல்லை. பட் ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் வந்தால் சின்ன சின்ன மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த கேரக்டருக்குள்ள அந்த ஆர்டிஸ்ட் கொண்டு வர அந்த மெருகு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ அதனால அது மோல்ட் ஆகும் வேற வேற மாதிரி. ஸோ இது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்து இன்ஸ்டிங் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் உடல் ஒற்றுமை இருக்கு இல்லைங்க, கேரக்டருக்கு என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அது ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் அந்த பிஹேவியர் இருக்கலாம். அதில் வந்து 2 விதம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சில சமயம் ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பர்டிகுலர் இமேஜ் இருக்கும், அவர் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். அவரை வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக பண்ண வச்சோன்னு வச்சுக்கோங்க, அவர் டோட்டல் ஆப்போசிட் பண்ணால் அது ஒரு புது டைமென்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா. அது ஒரு பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலைப்பாயுதையில் மாதவன் வந்து ஒரு ரொமான்டிக் யங் ஹீரோவாக பண்ணுனா, அடுத்ததுல வந்து ஒரு ரைட்டராக ஒரு பிட்டர் மேன், ஒரு ஆங்க்ரி மேன், ஒரு கேரிங் ஃபாதர், ஒரு ரிபெல்லியஸ் ரைட்டர், அதெல்லாம் கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதனால வந்து நான் அவர்கிட்ட இருந்து கேட்குறதும் அவர் எனக்கு கொடுக்குறதும் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபடும். ஸோ அந்த மாதிரி சில சமயம் வந்து சூஸ் பண்ணும்போது அவங்க பண்ணிட்டு இருக்கிறதே இல்லாமல் வேற மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட கேட்குறது ஈஸி.